ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். ஃப்ரைடே மார்னிங் விலாக் தான். அதிகாலையில் என்னுடைய வேலைகளை ஒரு விலாகாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் எப்பொழுதுமே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறதுக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் காமிக்கும், ரெக்கமெண்டேஷன் காமிக்கும். அதுக்காக தான் லைக் வந்து போடுறேன்னு சொல்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலைகளும் வந்து கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அதன் கூடயே பார்த்திங்கன்னா குட்டி பையனும் முழிச்சிட்டான். எப்போதுமே எழுந்திரிச்சதோட ஜோதி சேனல் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு தான் வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து பூஜை திரும்பி பார்க்குறேன். யாரோ எட்டி பார்க்குற மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தம்பி பையன். இன்றைக்கி நம்ம வேலை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. தம்பி முழிச்சிட்டானா எந்த வேலையுமே பார்க்கவே விட மாட்டாங்க. பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க அம்மா அம்மான்னு. நான் அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் வந்து இதுவும் ஒன்று. நான் நிறைய விலாகில் கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து தம்பி பாப்பா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா, அவங்கள கவனிக்கிறதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அதிகாலை நேரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னா எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் கூடவே சேர்ந்து முடிச்சிட்டாங்களா. அப்புறம் நம்ம பார்க்குற வேலைகள்லாம் அவங்களும் நல்லா ஷேர் பண்ணி வந்து 2 பேருமே ஈக்குவலாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் பார்க்குற வேலை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சேர்ந்து வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாள் வந்து போயிருந்தது. இன்றைக்கி வந்து ஆடி கடைவெளிங்கிறதுனால வந்து பொங்கல் வந்து கொஞ்சமாக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பூஜை வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி கோலம் போடுறது வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த லைட் வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக தெரியுது. கோலம் போட்டாலுமே வந்து சரியாக தெரிய மாட்டுதா. அதனால வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து தீபம் வந்து பார்த்திங்கன்னா வாசலை எப்பொழுதும் போல் வந்து வச்சு விட்டுட்டேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக அடித்ததுனால தீபம் வந்து வாசலில் வைக்க முடியல. அப்புறம் உள்ளே வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வாசலை வந்து எடுத்து வச்சேன். வாசலில் வச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா சூரிய பகவானையும் பார்த்து வந்து வேண்டிக்கிட்டு இந்த நாள் வந்து நல்ல நல்லா அமையணும்னு சொல்லிவிட்டு 2 ஊதுபத்தி வந்து வச்சு காட்டி விட்டுட்டேன். வாசலில் வந்து அதையுமே வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி தம்பி கூட வந்து பார்த்திங்கன்னா நானும் வேலை பார்க்குறதுனால வேலை வந்து நல்லா ஸ்பீடாக கடகடன்னு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிக்க ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வந்து மிளகா மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா தம்பி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து நிலைவாசல் வந்து போட்டு விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சாங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள்லாம் எனக்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வந்து வாசலில் வந்து வச்சு விட்டுட்டேன். பொதுவாக நம்ம வந்து பூஜைகள்லாம் வந்து செய்யும் பொழுது கடவுளிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பூஜை செஞ்சோம்னா அது வந்து 100% வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புவேன். ஏன்னா வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து நினைக்கலாம், நான் வந்து கடவுளுக்கு எப்போதுமே வந்து ஒரு நல்ல நாள் விசேஷ நாட்கள்லாம் வந்து அசைவத்தை வந்து தவிர்த்துடுறேன். எந்நேரமும் வந்து நான் பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறையா பேர் நினைப்போம். அதே சமயம் சில பேர் நினைப்போம், இப்போ ஒருத்தவங்கள எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் வச்சுக்கலாமே இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நல்ல நாள் விசேஷ நாட்கள்லாம் வந்து அசைவத்தெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நினைப்போம். கடவுள் நம்ம பூஜை செய்கிறதுல ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல்களை வந்து வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக வந்து நடக்கும். நம்ம பூஜை செய்யும் பொழுது நீ வந்து எனக்கு இதெல்லாம் செஞ்சேன்னா நான் வந்து உனக்கு செய்வேன் அப்படின்னு வந்து நம்ம வந்து எப்போதுமே எதிர்பார்ப்போடு ஒரு கடவுள் நம்பிக்கை பூஜை செஞ்சோம்னா அது வந்து நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லுவேன். அதனால் நம்ம பூஜை செய்யும் பொழுது கடவுள்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்த இத்தனை பொருட்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றியை தான் தெரிவிக்கணும். அவங்க வந்து நமக்கு வந்து என்ன நடக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினை பலன்படி கண்டிப்பாக அது வந்து நடக்க தான் செய்யும். அதனால் வந்து எதிர்பார்ப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது நீ செஞ்சேன்னா நான் அது செய்வேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இல்லாத ஒரு பூஜைக்கு வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடவுள் நம்பிக்கையில். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்ம செய்கிற பூஜையினாலேயோ நம்ம வந்து சைவத்தை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனாலையோ அது மட்டும் கிடையாது. நம்ம மனதார நம்ம உள்ளார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்கிறோமோ அதுவும் தான் வந்து கடவுள் நம்பிக்கையோடு சேரும். நம்ம வந்து உள் மனதில் வந்து என்ன சொல்கிறதுனா நெகட்டிவான ஒரு எண்ணத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே வந்து கடவுள் பூஜை வந்து நம்ம செய்யவே கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து செஞ்சு பழகினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடவுள் வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடந்தே தான் தீரும். அது யாருனாலையுமே வந்து தடுக்கவே முடியாது. நம்ம அதனால் தொடர்ந்து வந்து பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா நன்றிகள் நிறையா சொன்னாலே நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தேடி வரும். நான் வந்து எப்பொழுதுமே அப்படி தான் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றின்னு தான் முதல்ல வந்து சொல்லுவேன். வீடியோக்காக நான் வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்போதுமே இதான் சொல்லுவேன். வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் நிலைத்திருக்க அருள் புரிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் தீபம் வைக்கும் பொழுது எப்போதுமே வைப்பேன். எனக்கு வந்து இந்த தேவைகள் வேணும், இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே தேவைகள் வந்து எப்போதுமே முன்னே வந்து வைக்கவே மாட்டேன். என்ன பெருமிதமாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கான அந்த அந்த மாதிரியான நம்ம வந்து யோசனை திறன் வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரமாக தான் இருக்கும். நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது அது நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நான் நிறைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்களுமே ஒவ்வொரு பதிவாக இது வந்து நான் சொல்கிறது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்யும்பொழுது நம்ம எதிர்பார்ப்போடு ஒரு விஷயம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டு அது நடக்கலைன்னுங்கும் போது கடவுள் மேலேயே நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். உண்மையா இல்லையானுங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து இது நீ நடத்தி கொடுத்தனா நான் உனக்கு வந்து கண்டிப்பாக இதை செய்வேன், நடத்தி கொடுத்தனா கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற பொழுது அது நடக்காத பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது மன நிறைவு வந்து இருக்காது. அந்த இடத்துல இவ்வளவு நான் வந்து கடவுளுக்கு வந்து செஞ்சேன் வச்சேன், ஆனால் வந்து எந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து நல்லதே அவர் நடத்தி கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு நான் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன தாட் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், எதிர்பார்ப்பு வந்து குறைச்சிக்கோங்க. எது இருந்தாலும் சரி நம்ம லைஃப்பில் வந்து நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி எனக்கு வந்து அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு கோவிலில் வந்து உட்காந்து எழுந்துச்சி வந்தாலே போதும். நமக்கான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து தேடி வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து 100% வந்து உண்மையான ஒரு விஷயம். அதனால் நம்மளோட வேண்டுதல்கள்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நம்மளோட வேண்டுதல்களையும் வைக்கலாம். நம்ம வந்து எதிர்பார்ப்புங்கிறது வேறு, வேண்டுதல்கள்ங்கிறது வேறு. என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து இதெல்லாம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து இது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது ஒன்று. நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நான் வந்து உனக்கு இதை செய்வேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்ம நிலம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கடவுளே நான் வந்து நிலம் வாங்குறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறேன், அது வந்து எப்படியாவது நீங்கள் அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து ஒரு பட்டு எடுத்து சாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைப்போம் இல்லையா. இதுதான் நம்ம வந்து என்னென்னா ஏதோ ஒரு பொருட்களை வந்து கொடுத்து வாங்குறது மாதிரி, அந்த மாதிரி எப்போதுமே நம்ம வந்து வைக்கவே கூடாது. இந்த மாதிரி நான் நிலம் வாங்க போகிறேன், நல்லதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் தான் எனக்கு வந்து அருள் புரியணும்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து கோவிலாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டில் பூஜைகள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து பூஜை செய்யும் பொழுது வந்து கேட்டுக்கிட்டோம்னா அது வந்து 100% வந்து நடக்கும். நல்ல விஷயங்களை எப்போதுமே மனதில் நினைப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நல்ல நல்ல சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இது உண்மையான ஒரு விஷயந்தான். என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து நிறையவே வந்து தெரிஞ்சிருக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நேற்றுலாம் கூட வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா நேற்றுலாம் கூட செலவுக்கு சுத்தமாக காசே இல்லை, என்னடா பண்ணுறதுங்கிறபோது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக மதியம் வந்து காசு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே கடவுள் வந்து அதற்கான வந்து அருள் புரிவாங்க. அதனால் எதையுமே நினச்சி வந்து யாருமே வந்து கஷ்டப்படாதீங்க. லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே எல்லா விதமான வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து கடந்து போகணும். கடவுள் நம்பிக்கையோடு எப்போதுமே இருங்க. இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிமானம் கிடைக்கும். கடவுள் நம்பிக்கை வந்து நம்ம அதிகமாக வைக்கும் பொழுது நம்ம கடவுள் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிடிமானம் கிடைக்கும். அதனால தான் கடவுள் நம்பிக்கை வந்து ஆன்மீகத்தில் வந்து
கொஞ்சம் நம்மளை வந்து சேர்த்துக்கிட்டோன்னா கஷ்டங்கள் வந்து அதிகமாக தெரியாது. எது இருந்தாலும் கடவுள் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்து கொண்டு கொடுக்கும். அதை நோக்கியே தான் நம்ம லைஃப் முழுதுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் நம்ம செடியெலாம் வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸில். அதில் வந்து மல்லிகைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பூத்துருக்குது. இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் வேறையா, இண்டிபெண்டன்ஸ் டேனுங்கிறதுனால பாப்பா வந்து காலையில் வந்து ஒரு 8:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பா வந்து யூகேஜி ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிக்கிறாங்க. ஆனால் அவங்க மிஸ் வந்து 1 வீக்காக வந்து லீவு. ஆனால் வந்து சொல்லியிருந்தாங்க வாலண்டியராக வந்து உள்ள பேரண்ட்ஸ் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்து மிஸ் இல்லைனாலும் பேசுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க பேச வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லைன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து பேச வச்சேன். ரொம்ப சூப்பராக வந்து பேசினாங்க. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். வேறொரு விலாகில் பார்க்கலாம். நன்றி.